சென்னை பள்ளிகளில் ஆண் பெண் சமம் என்பதை வலியுறுத்தும் வகையில் பாலின குழு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே பாலின வேறுபாடுகளை களையும் வகையில் 8, 9 ஆகிய வகுப்பு மாணவர்களிடையே பாலின குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடிக்கு இரவு செல்லும் மின்சார ரயில் மார்ச் 12ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தொழில் வர்த்தக சபையின் தமிழக கவுன்சில் தலைவராக GSK வேலு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். டிரைவிட்ரான் மருத்துவ குழுமம், நியூபெர்க் ஆய்வகம் ஆகியவற்றின் தலைவராகவும் காவேரி மருத்துவ குழுமத்தின் பங்குதாரராகவும் உள்ள GSK வேலு கடந்த ஆண்டிலும் அதே பொறுப்பை வகித்து வந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் ஃபிக்கி தமிழக கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ள மசூதியில் விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அனுப்பிய மனுவில் சென்னை பெரம்பூர் ஒத்தவாடை தெருவில் உள்ள மசூதியில் சட்டவிரோதமாக 2வது தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இந்த மசூதி கட்டடத்தில் 2வது மாடியின் புதிதாக ஒரு தளம் அமைத்து வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அமைதியற்ற சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் இடையூறும் ஏற்படும் நிலை அமைந்துள்ளது. மேலும் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அதிக சப்தம் ஏற்படுத்தி வருகின்றனர். அரசு விதித்துள்ள சட்ட விதிகளின்படி ஆவணங்களை ஆய்வு செய்து கட்டடம் தொடர்ந்து கட்ட விதிக்க வேண்டும். அரசு விதித்துள்ள சட்ட விதிகளின்படி ஆவணங்களை ஆய்வு செய்து கட்டடம் தொடர்ந்து கட்ட அனுமதிக்க வேண்டும். இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்க கட்டிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விமான நிலைய ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். IIT மாணவர்கள் மக்களவைத் தேர்தலில் தங்கள் வாக்கை 100% பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். சென்னை IITயில் ஆராய்ச்சி மாணவர்களின் மாநாட்டின் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி இவ்வாறு பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக அளித்துள்ள விண்ணப்பத்தின் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிலத்தில் கடை வைத்துள்ளோருக்கு தமிழக அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நூற்றுக்கணக்கானவர்களின் கடைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றுவதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக அந்த கடைகளை நம்பித்தான் தங்கள் வாழ்வாதாரமே உள்ளதாகவும் அதனால் தாங்கள் தொடர்ந்து வியாபாரம் செய்வதற்கு வசதியாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் மாற்று இடம் வழங்கப்படும் வரை தொடர்ந்து அந்த இடத்திலேயே வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரியுள்ளனர். வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் வரை உச்சநீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர்களுக்கு தமிழக அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை அம்பத்தூர் முன்னாள் இந்நாள் வட்டாட்சியர்கள் 16 பேருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மக்களவைத் தேர்தல் பணிக்காக பார்வையாளர்களாக செல்லும் IAS, IPS அதிகாரிகளுக்கு மார்ச் 11ஆம் தேதி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தேர்தல் பார்வையாளர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே பயிற்சிகள் அளிக்கப்பட இருக்கின்றன. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நவம்பர் 2023 பருவத் தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் புகார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம் பிள்ளையார்குளத்தில் வடபத்திரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக 2 பிரிவினரிடையே பிரச்சனை இருந்து வந்தது. கடந்த ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி 2 பிரிவினரும் தனித்தனியாக வழிபாடு நடத்தினர். இந்த கோவிலில் ஒரு பிரிவினர் வழிபாடு நடத்த அண்மையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. அப்போது மற்றொரு பிரிவினரும் வழிபாடு நடத்த முயன்றதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது. இதையடுத்து கோட்டாட்சியரின் உத்தரவின் பேரில் இந்த கோவிலை பூட்டி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர்.
இந்நிலையில் ஒரு பிரிவினர் கோவிலை வழிபாட்டிற்காக மீண்டும் திறக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் இரு தரப்பினரிடையே உள்ள பிரச்சினைக்காக கோவிலை பூட்டி சீல் வைத்த அரசு அதிகாரிகளின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதன் வழிபாடு நடத்தும் உரிமையை அரசு அதிகாரிகள் தடை செய்ய முடியாது. எனவே கோவிலுக்கு வைத்த சீலை வருவாய்த்துறையினர் அகற்ற வேண்டும். இந்த கோவில் விஷயத்தில் வருவாய் கோட்டாட்சியரின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளி குறித்த முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார்.